இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கின்றார். மிகவும் பெரிய ஆசீர்வாதம். இந்த இறைவார்த்தையை கேட்கும் போது நம்முடைய இல்லங்களையும் நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய இதயத்தையும் ஆண்டவர் என்று ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தெய்வமே, இது அதிகாலை வேளையிலே இந்த மக்களுமே பார்த்து ஜெபிக்கும் போது, இறைவார்த்தையின் அருளை கேட்கும் போது நீர் இவர்களோடு இரும். உம்முடைய அருள்கரம் இவர்களை தொழட்டும். இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் இவர்களில் நிறையட்டும். ஆண்டவர், இந்த இறைவார்த்தையை தரும் போது இவர்கள் நடக்க வேண்டிய வழிகளை இவர்களுக்கு கற்பித்து தாரும். உம்முடைய அருள்கரம் இவர்களோடு இருந்து இவர்களை வழிநடத்தட்டும். ஆசீர்வதியும். ஆமேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருத்தூதர் பணிகள் 27ஆம் அதிகாரம் 24, 25 இறைவார்த்தைகள். பவுலே, அஞ்சாதீர், நீர் சீசர் முன்பாக விசாரிக்கப்பட வேண்டும். உம்மோடு கூட கப்பலிலுள்ள அனைவரையும் கடவுள் பொருட்டு காப்பாற்றப் போகிறார் என்று கூறினார். அடுத்த இறைவார்த்தை, ஆகவே நண்பர்களே, மன உறுதியுடன் இருங்கள். நான் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். அவர் என்னிடம் சொன்னவாறே நடக்கும். இது எந்த பகுதியில் வருகிறது என்றால், பவுலை சிறைபிடித்து ரோமை அரசன் சீசரின் முன்பாக விசாரணைக்காக கடல் வழியாக அழைத்து சென்றபோது நடந்த நிகழ்வுதான் இது. அவ்வாறு கடல் வழியாக பவுலை அழைத்து சென்றபோது பெரும் காற்று, பெரும் புயல் காற்று சூறாவளியாக அடித்து கப்பலை அலைக்கழித்தது. அது மட்டுமல்ல, கடல் கொந்தளித்து அலைகள் மிகவும் 10 அடி 15 அடி உயரத்திற்கு அது எழும்பியது. கப்பல் மூழ்கும் நிலையில் இருந்தது. எல்லோரும் பயந்தார்கள். கிட்டத்தட்ட 270 பயணிகள் அந்த கப்பலில் இருந்தார்கள். அந்த கப்பலில் இருந்தவர்கள் எல்லோரும் படபடத்து இனி என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று துன்பத்தில் இருந்து கொண்டே இருந்தார்கள். அன்புமிக்கவர்களே, அதோடு சேர்த்து கதிரவன் 4-5 நாட்களாக ஒளி தரவில்லை. அவர்கள் இருளில்தான் பயணம் செய்து கொண்டே இருந்தார்கள். துன்பங்கள், துயரங்கள், இடர்கள், கண்ணீர், ஆபத்து, பசி, பட்டினி அனைத்தின் மத்தியிலும் கடவுளின் உடனிருப்பு பவுலோடு இருந்ததை அவர் உணர்கின்றார். அவர் அந்த கடவுளோடு உள்ள உறவை விட்டுவிடவில்லை. மாறாக பவுலோடு அந்த உறவு, அது உண்மையான ஒரு உறவு. கடவுள் என்னை விடுவிப்பார் என்ற ஒரு பெரிய உறவோடு அவர் இருந்தார். சில பிரச்சனைகள் வரும்போது நம்மில் பலர் என்ன செய்வதுண்டு? பயந்து போவதுண்டு. சில பிரச்சனைகளில் நாம் நிலைகுலைந்து போவதுண்டு. இதனால் அனைத்தும் அழிந்து போகுமோ என்று நம்மில் அச்சம் ஏற்படுவதும் உண்டு. அன்புமிக்கவர்களே, அப்படிப்பட்ட மத்தியிலும் பவுல் இன்று என்ன கேட்கின்றார் என்றால், கடவுளே எங்களுக்கு இரங்கும் என்று கடவுளிடத்திலே ஜெபித்த போது அவருக்கு கிடைத்த குரல் தான் இன்று, பவுலே அஞ்சாதீர், நீர் கண்டிப்பாக என்ன செய்வீங்க? நீங்க ரோமைக்கு போவீங்க. போய் சீசர் முன்பாக நீங்க என்ன செய்யணும்? விசாரிக்கப்பட வேண்டும். காரணம் என்னென்ன? சீசர் முன்பாக விசாரணையின் போது நீ எனக்கு சாட்சியாக இருப்பாய் என்ற செய்திதான் என்று நமக்கு தரப்படுகின்றது. உம்மோடு கூட கப்பலில் உள்ள அனைவரும் காப்பாற்றப்படுவார்கள். எதற்கு காப்பாற்றப்படுவார்கள்? என் பொருட்டு காப்பாற்றப்படுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. பவுலினுடைய அவரை குறித்து, அவர்னால் அந்த மக்கள் அனைவரும் காப்பாற்றப்படுகின்றார்கள் என்று இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. எனவே மன உறுதியுடன் இருங்கள் என்று பவுல் மற்றவர்களுக்கு சொல்லுகின்றார். அன்புமிக்க சகோதரமே, துன்பத்தின் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும், துயரத்தின் மத்தியிலும், எதிர்காலம் இதோ என்றுமே தெரியாத அந்த சூழலிலும், எதிர்காலம் இருட்டாக இருக்கின்ற சூழலிலும் இன்று நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் உங்களை வழி நடத்துகின்றார். உங்களோடு உள்ள உறவு கண்டிப்பாக தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் என்று நமக்கு தருகின்றார். எனவே இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் நமக்கு கிடைக்க ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.